வணக்கம். சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பு சார்பாக திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட பெட்டவத்தலை பழையூர்மேடு கிராமத்தில் நேற்று கழிவுநீர் கலந்த குடிநீரால் 30க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு அவற்றில் ஒருவர் உயிர் இழந்ததாக செய்திகள் வருகிறது. அரசு மருத்துவமனையில் பலர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது சம்பந்தமாக பரவலாக அங்கே பரபரப்பு ஏற்பட்டாலும் அந்த ஊராட்சிக்கு உட்பட்ட நீர் தேக்க தொட்டிகள் முழுவதும் பல வருடங்களாக சுத்தம் செய்யாமல் இருக்கிறதோ என்ற அச்சம் அனைத்து மக்களுக்கும் பீதியை கிளப்புகின்றது. இது சமீப காலமாக திருச்சியில் ஏற்கனவே உறையூரில் இது போன்ற ஒரு பெரிய நிகழ்வில் பாதிக்கப்பட்டுள்ளனர். அது சம்பந்தமாக அத்துறை அமைச்சர் கே. நேரு அவர்கள் பேட்டி அளித்திருந்தார். ஆனால் அதில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் அந்த குடிநீரில் கவனம் செலுத்தாமல் திருச்சி மாவட்ட அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதால் உயிரிழப்பும் பலர் பாதிக்கப்படுகின்றனர். இது தமிழக முதல்வர் அவர்களுக்கு செய்திகள் தெரிகிறதோ இல்லையோ, இங்கே அந்த செய்திகளை மறைப்பதற்கான பல கட்ட பணிகளும் செய்து வருகின்றனர். அதிகாரிகள் சிறப்பாக பணி செய்ய வேண்டும். அலட்சியம் காட்டாமல் குடிநீர் பொதுமக்கள் குடிக்கின்ற குடிநீர் விஷயத்தில் பாதுகாப்பும் சுகாதாரமும் மிக முக்கியம் என்பதை வலியுறுத்தி சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் மனித உடல் மோகன் ஆகிய நானும், ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீரங்கம் மக்கள் நலச்சங்க தலைவர் மோகன்ராம், பெட்டவத்தலை ஒருங்கிணைப்பாளர் விருமாண்டி ஆகியோர் இது சம்பந்தமாக பல துறைகளுக்கும் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கும் இந்த செய்திகளை கொண்டு சென்றுள்ளோம். இது பத்திரிகை வாயிலாகவும் வெளிவந்துள்ளது. இருப்பினும் இதுவரை அதற்கான நடவடிக்கைகள் அதிகாரிகள் எடுக்கவில்லை, அலட்சியம் காட்டுகிறார்கள். இதை தொடர்ந்து இந்த போக்கை கடைபிடித்தால் சமூக ஆர்வலர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இதற்கான ஆர்ப்பாட்டத்தை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்த வேண்டியிருக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். உடனடியாக நீர்த்தேக்க தொட்டிகள் சுத்தம் செய்து சுகாதார முறையில் செய்யவும், பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கவும் இது சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.